ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இந்த டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா எழுதின குரூப் 4 எக்ஸாமில கல்வெட்டுகள்லேருந்து, இலக்கியங்கள்லேருந்து, பழங்கால இலக்கியங்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்தது. அதை நாங்கள் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. 10th சிலபஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து எப்படி ஒரு இந்த எக்ஸாம்ஸை, இந்த கொஷின்ஸை ஒரு பார்வையோடு அணுகணும் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கும்போது நாங்கள் எப்படி படித்தோங்கிறது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு சாதிய கட்டமைப்பு நம்ம உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? மதம், சாதி அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா? எனக்கு இந்த சாதிகள்லாம் எப்படி வந்தது? வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க. இந்த வர்ணங்கள், சாதி அமைப்புகள்லாம் எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்தது படிக்கும்போது. இந்த சாதிய கட்டமைப்புகள்னால இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளை இன்னமும் தீர்க்க முடியலை. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனது தந்தையாரை நான் கேட்குறேன். அவர் கல்வெட்டுகளை படி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஆயிட்டார். அவர் எப்போவுமே இந்த மாதிரி தான் எங்களை படிக்க வைப்பார். அதாவது படித்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க மாட்டார். கல்வெட்டுகளை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். தஞ்சை பெரிய கோயில், மாமல்லபுரம் குகை கோயில், சிற்பங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த சாதிய அமைப்புகள் என்னன்னே எனக்கு கொஞ்ச நாள் புரியவே இல்லை, அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் நான் புரிஞ்சுக்கினது என்னென்னா, இந்த போரெல்லாம் வருது இல்லைங்களா? அரசர்கள்லாம் போரெல்லாம் புரிவாங்க இல்லைங்களா? அந்த போரில் ஒரு முதன்மையாக நிற்கிற போர்படை தளபதிகள், இவர்களை முதலானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த மட்பாண்டங்கள் செய்கிறவங்க, போருக்கு போகாமல் மட்பாண்டங்கள் செய்கிற சிறு தொழிலாளிகளை ஒரு வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பகுதி பகுதியாக பிரித்தவங்க, அதாவது பட்டப்பெயர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு. இதுதான் அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது. சாதிய அமைப்புகள் பெயரிலான எந்த ஒரு இதுவும் இன்ஃபர்மேஷனும் அந்த கல்வெட்டுகளில் கண்டிப்பாக கிடையாது. இதை யார் யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெற முடியும். நல்லா புரியுதுங்களா? சாதி அமைப்பு அப்படிங்கிறது யாருன்னா ஒருத்தர் எழுதிட்டாங்கன்னா, புக்லேயோ இல்லை கல்வெட்டுகளில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை நம்ம அப்படியே மைண்டில் வாங்கிக்கக்கூடாது. நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். அந்த சிந்தனை தான் முக்கியம். பாறை கல்வெட்டுகள்லேருந்து கேட்டுட்டாங்க, இல்லை பழங்காலத்து இலக்கியங்கள்லேருந்து கொஷின் கேட்டுட்டாங்க, அப்படியெல்லாம் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் பார்வையில் பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நெகட்டிவிட்டி விட்டுருங்க, பாசிட்டிவாக இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஒரு சாதி அமைப்பு எப்படி உருவானது, இவ்வளோ பெரிய சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம பாஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.